இந்த 47வது கேள்வியை பாருங்க. 6 ரைட் ஷிஃப்ட் 5 எக்ஸோர் 3. சரி, இப்போ இதில் முதல்ல நாங்கள் அந்த ஓர்டரில் வந்து நாங்கள் ரைட் ஷிஃப்ட்டை முதல் செய்து தான் பேருந்து நாங்கள் எக்ஸோர் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் முதல்ல 6க்கான பைனரி என்னவாக இருக்கும் எங்களுக்கு? 6க்கான பைனரி வந்து 1 1 0. இதை வந்து நாங்கள் ரைட் ஷிஃப்ட் எடுக்கல மாறி லெஃப்ட் சைடுக்கு போகும்போது 5 டிஜிட். அப்போ 5 0 முதல் லெஃப்ட் சைடுக்கு நாங்கள் போட்டோம்னு சொன்னால் இந்த 3 0 ஆகும். அதை விட எக்ஸ்ட்ராவாக 2 0 நாங்கள் போட போகிறோம். அப்போ என்ன வரப்போகுதுன்றால் இந்த ரைட் ஷிஃப்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா எங்களுக்கு 0 வரப்போகுது. ரைட், அதே நேரம் எங்களுக்கு இங்கால 0 வந்து எக்ஸோர் செய்ய போகிறோம் 3. சரி, இப்போ 3க்கான பைனரி என்ன எங்களுக்கு? 3க்கான பைனரி வந்து 1 1. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம். 2 டிஜிட் எழுதுவோம். 0 வந்து என்ன எழுதுவோம்? 0 வந்து 0 0. ரைட், அதே நேரம் 3 வந்து 1 1. ரைட், இப்போ எக்ஸோர் செய்ய போகிறோம். எக்ஸோர்ண்டா எப்போதும் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால், ரெண்டும் 0 இல்லாட்டி ரெண்டும் 1 இருந்தால் எங்களுக்கு 0 வரும். ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால், அதாவது 1 0ஆகவும் 1 1ஆகவும் இருந்தால் எங்களுக்கு 1 வரும். அப்போ இங்கே பாருங்க, ரெண்டும் வேறு வேறு 0 1. அப்போ எங்களுக்கு 1 வரும். 0 1 எங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். இப்போ இதை வந்து நாங்கள் இனி டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரப்போகுது? இது 1 இது 2 மாற்றினோம்னா எங்களுக்கு 2 சாக 1 3 2 வரும். அப்போ சரியான ஆன்சர் எதாக இருக்குமென்றால் 3. தேர்ட் ஆன்சராக இருக்குது. 48வது கேள்வி என்னென்னா, கரணி செயலாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பைத்தான் ஓர் பொருள் நோக்க கரணி செயலாக்க மொழியாகும். சரி, பைத்தான் வந்து ஒரு ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். அப்போ முதலாவது கூற்று என்னவாக இருக்கும்? சரியாக இருக்குது. பிஏ பாருங்கோ, முதலாம் மற்றும் இரண்டாம் தலைமுறை கரணியை செயலாக்க மொழிகள் சேர்ந்து உயர்மட்ட கரணி செயலாக்க மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. இல்லை, ரெண்டாம் தலைமுறையில் தான் நாங்கள் உயர்மட்ட செயலாக்க மொழி பயன்படுத்துகிறோம். முதலாம் தலைமுறையில் வந்து நாங்கள் என்ன பயன்படுத்தினாங்களா? இயந்திர மொழி தான் பயன்படுத்தினாங்க. இப்போ ரெண்டாவது கூட்டு என்ன இருக்கும்? பி பிழையாக இருக்குது. சிஏ பாருங்கோ, தொகுப்பி ஒரு நேரத்தில் ஒரு அறிவுறுத்தல் என்றவாறு மூலக்குறியினை இயந்திர குறிமுறைக்கு மொழி மாற்றி நிறைவேற்றுகின்றது. இல்லை, ஏனென்றால் தொகுப்பி என்றது வந்து ஒரு நேரத்தில் ஒரு அறிவுறுத்தல் என்ற மாதிரி அது மாற்றாது. தொகுப்பி என்றது செயல் முழுவதையும் மாற்றிக்கொள்ளும். ஒரு நேரத்தில் ஒரு அறிவுறுத்தல் என்றதை மாற்றுறது யாருன்னு சொன்னால் அது வரி மொழி மாற்றி. அப்போ இந்த சி கூட்டும் என்னவாக இருக்க போகுது? பிள்ளையாக இருக்க போகுது. அப்போ சரியான ஆன்சர் ஏ மாத்திருந்தால் இதில் சரியாக இருக்குது. அடுத்து 49வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் வலிதான பைத்தன் அடையாளப்படுத்தியது. சரி பாருங்க, இந்த முதலாவது வந்து சரியாக இருக்குது. ஏன்? ஸ்டார்டில் வந்து ஏ இருக்குது, ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் வந்து நாங்கள் அண்டர் ஸ்கோரை மட்டும்தான் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அது இருக்கிறனாடி முதலாவது சரியாக இருக்குது. ரெண்டாவதும் சரி. ஏன்? ஏயும் பி ரெண்டுமே இங்கிலீஷ் லெட்டர் தான். அப்போ ரெண்டாவது சரி. மூன்றாவது வந்து வராது. ஏன்? இங்கே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதில் வந்து இடையில் டேஷ் பயன்படுத்திக்காங்க. அப்போ நாங்கள் அண்டர் ஸ்கோரை பயன்படுத்தலாம், ஆனால் இதை வந்து டேஷை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள முடியாது. அப்போ மூன்றாவது கூட்டு என்ன இருக்குது? மூன்றாவது பிள்ளை. அடுத்தது அண்டர் ஸ்கோர் வந்து முன்னுக்கும் இடையிலையும் கடைசியிலையும் பயன்படுத்திக்காங்க, அப்படி பயன்படுத்தலாம். சரி, ஐந்தாவது வந்து வராது. ஏனென்றால் இது வந்து ரிசர்வ்ட் வேர்ட், அது ஒதுக்குச்சொல். நாங்கள் 400 வந்து பயன்படுத்துவோம். அப்போ இதுவும் வந்து வராது. ஆகவே வலிதான அடையாளப்படுத்தின்றது வந்து இதில் 3 இருக்குது. கேள்வி வந்து பிழையான கேள்வி. அப்போ இதுக்கு வலிதானது எதுன்றால் நீங்கள் முதலாவது போடலாம், ரெண்டாவது போடலாம், நாலாவது போட்டுக்கொள்ளலாம். சரியா? ரைட். சரி, இந்த 50வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பைத்தான் கூட்டுன்னு தந்துருக்குது பிரிண்டுகளில். இப்போ இதில் வந்து மதிப்பிடலின் போது செய்பணிகள் முன்னிகழ்வு ஒழுங்கு பின்வரும் அட்டவணையில் இடமிருந்து வலமாக இதுவாகும். அப்போ நாங்கள் இந்த ஓடலில் செய்ய போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து எங்களுக்கு முதலாவது நாங்கள் வந்து வலு தான் செய்ய போகிறோம். சரிதானே? இப்போ முதலாவது நாங்கள் வலு செய்வோம். சரியா? அப்போ அப்படி வரபடி எதை பாருங்க, 2 இருக்குது, 3 இருக்குது. ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்வோம் நாங்கள்? அதுக்கு பிறகு இப்போ பெருக்கலும் பிரித்தலும் வந்தால், பெருக்கலும் வகுத்தலும் வந்தால் நாங்கள் இடமிருந்து வலமாக எது முதல் இருக்கோ அதுதான் செய்வோம். ஆகவே நாங்கள் முதல் எங்களுக்கு பெருக்கல் தான் இருக்குது. அப்போ பெருக்கல் செய்து தான் நாங்கள் என்ன செய்வோம்?
வகுத்தலுக்கு வரும். அப்படி பார்த்தால் எங்களுக்கு சரியான ஆன்சர் எதுவாக இருக்கும் என்றால் 3ஆவதாக இருக்கும். சரியா? முதல்ல நாங்கள் வலுவச் செய்வோம், அதுக்கு பிறகு பெருக்கலை செய்வோம், அதுக்கு பிறகு வகுத்தலை செய்வோம், அதுக்கு பிறகும் இந்த கூட்டலும் கழித்தலும் வரையக்குள்ளே நாங்கள் இடமிருந்து விலமாக இது முதல் இருக்குது கூட்டல், பிறகு கழித்தல், பிறகு கூட்டல். அப்போ நாங்கள் சரியான ஆன்சர் 3ஆக இருக்குது.